வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஃபோனர் என்ன தமிழ். ஆல்ரெடி ஒன் ப்ளஸ் பற்றி நிறைய வீடியோஸ் நம்ம பார்த்ததுக்கு மத்தியில் அவங்க சகோதரிகளோட திரும்ப ஒரு அன்பாக்ஸ். எஸ், ஆமாம். என்னன்னா ரியல்மி மாதிரியே இவங்களும் வந்து ஏதாவது டெகால்ட்டி அடிப்பாங்கன்னு நினைச்சேன். ப்ரோ ப்ளஸ் 3 லான்ச் ஆயிருக்கு. X60 Pro, X60 Pro நம்ம கிட்ட இருக்கிறது வந்து ப்ரோ. இதான இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் ஹுவாவேடா நேமிங். இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் ஹுவாவே. P40 Pro, P40 Pro Plus அந்த மாதிரி தானே இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. நல்லது, இன்ஸ்பயர் ஆனா தப்பு இல்ல. ஓகே, இவங்களும் ஏதாவது பிராண்டிங் போறாங்களா? சில் பிளேட், ஜெய்ஸ் கோஇன்ஜினியர்ட் வித் ஜெய்ஸ். இதுனா லென்ஸ் அவ்வளவுதானே, லென்ஸ் மட்டும் தான், அந்த சில் பிளேட்லாம் கிடையாது. ஓகே. சோ விவோ மேட் இன் இந்தியா. ஓகே. ப்ரௌட் மூமெண்ட். ஷிம்மர் ப்ளூ 12GB 2GB ஒரே வருஷம் தான் லான்ச் பண்றாங்க. சம்மர்ல இருக்கு ப்ளூ. ஷிம்மர் ப்ளூ அப்படின்னா அது அந்த மாதிரி ஜொலிக்கும். அதான் பாத்தீங்களா? ஓ, இது ப்ளூவா? ஆமா, அடிக்கடி சொல்லுங்கடா, ஏன்டா அதுல எல்லா கலரும் தெரியுதுடா. சரி, டிஃபரண்ட் ஷேட்ஸ் ஆஃப் ப்ளூ. ஸோ ஸ்டார் வேல்யூ 0.53 ஹெட்டு, 0.81 வந்து பாடி. பரவாயில்லையே. 5G பேண்ட்ஸும் போட்டிருக்கு. N77 78 ரெண்டு பேண்ட் 5G சப்போர்ட் இருக்கு. ஏன்னா 870 பவர். இதே மாதிரி பேண்ட் தான்டா அங்கேயும் இருக்கான் 99 Proல. சரி, இது பிரைஸ் வந்து அடிச்சிருக்கு. ஆனா 50,000 ரூபாய்க்கு லான்ச் ஆகும் அப்படின்ட்டு போட்டிருக்கு. ஆமா. ஸோ 49,990 ஆமா. ஓகே, 50,000 எக்ஸ்பெக்டட் பிரைஸ். இந்த போனுக்கும் இப்போ ப்ரோ பிளஸுக்கும் பார்த்தா ட்ரிப்ளெட் சொன்னேன். ப்ரோ பிளஸ் வந்து 70,000 எக்ஸ்பெக்டட். அதுவும் 12GB 2GB தான். ஆனா ட்ரிப்ளெட் இருக்கும். கேமரால வந்து பெரிஸ்கோப் எக்ஸ்ட்ராவா இருக்கும். ஓகே. அதுக்கப்புறம் அந்த அல்ட்ரா வைட், அந்த போர்ட்ரேட், அதெல்லாம் 32 MP அதெல்லாம் இருக்கும். இதுல 13 MP, அதுல 32. ஒருவேளை நம்ம அதுக்கே வெயிட் பண்ணலாமோ தெரியல. நம்ம வந்தா அதுவும் அன்பாக்சிங் பண்ணுவோம். சரி, இப்போ இந்த கிம்பிள் பைபிள் எப்படி இருக்கான்னு பார்ப்போம். கிம்பிள் 2.0 எல்லாத்தையும் ஜெய்ஸ்னு போட்டிருக்கு. மேட் இன் இந்தியான்னு வேற போட்டிருக்கு. ப்ரௌட் மொமெண்ட்ரா. மேட் இன் இந்தியா பண்ணி ஐபிஎல் இல்லையா? எங்கேயும் ஐபிஎல் இல்லையே. இவங்க தான் ஐபிஎல்ல இருந்து இது பண்ணிட்டாங்களே, தூக்கிட்டாங்க அவங்கள. அவ்வளவுதான், ஓடிடு அப்படின்ட்டாங்க. சைனா கம்பெனி கிடையாது அப்படின்னு. நீ வச்சுக்க, அது அழகா இருக்கு பாக்க. கிம்பல் ஸ்டெபிலைசேஷன் 2.0 இது வந்து முக்கியமா போட்டிருக்கு. இது என்னது? வாட்ஸா? இதுல வந்து IMI ஸ்டிக்கர். என்னடா இவங்க என்விரான்மென்ட் பத்தி ப்ரொடெக்ட் பண்ற ஐடியாவே இல்லையா? ஹெட்செட், ஏன்னா வந்து டைப் சி ஹெட்செட். ஏன்னா இதுல வந்து இது கிடையாது, 3.5 ஜாக் கிடையாது. அதுக்கான இதுவும் கொடுத்துருக்காங்க பாரு, அதுலயே டாங்கல் கன்வெர்ட்டரும் கொடுத்துருக்காங்க, ஹெட்செட்டும் கொடுத்துருக்காங்க, ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து சைட்ஸ் மட்டும் ப்ரொடெக்ட் பண்ணும் போல்டா, அதாவது கார்னர்ஸ். இது பார்த்தா ஃபுல்லா ப்ரொடெக்ஷன் வேணும் போல் இருக்கே. கார்னர்ஸ் மட்டும் ப்ரொடெக்ட் ஆகுற மாதிரி இருக்கு. இதெல்லாம் இருக்கே. அப்புறம் நம்ம சரவண பவன் ஹோட்டல்ல உள்ள தோசை வேற இருக்கு. அது கவுடு. ஆமா, நல்லதா இருக்கு. நல்லதா இருக்கு. ஸோ தோசை பரட்டியும் நல்லா இருக்கு. ஆமா, நல்லா இருக்குடா. அதுக்கப்புறம் 33 வாட் சார்ஜர். 33 வாட் தானே? 33 வாட். ஆமா ஆமா ஆமா. ப்ரோ பிளஸ்க்கு வந்து 55 வாட். ஓ, பத்தியா? டைப் சி டு டைப் சியா? ஐக்கு வாங்குனா 55 வாட் தானே? ஆமா, டைப் ஏ டு டைப் சி தான். ஓகே. கர்வ்ட் ஸ்கிரீன் இருக்கு. ஓகே. HD பிளஸ் தான், குவாட் HD கிடையாது. ஓகே, அத நினைச்சலாம் வருத்தப்படாத. 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருக்கு. ஓகே. அப்புறம் இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஒட்டாத ஒரு டிசைன், லைட்டா ஃப்ராஸ்டட் பேக். அதுக்கப்புறம் இதுல வந்து நம்ம மோட்டோ இவங்கெல்லாம் வர மாதிரி நல்ல ஒரு டெக்ஸ்சர் கொடுத்திருக்காங்க. டெக்ஸ்சர்டு பவர் பட்டனு, வால்யூம் ராக்கர்ஸ் இருக்கு. இந்த சைடு எதுவுமே இல்ல, மெட்டல் ஃப்ரேம் தான். ஏன்னா ஆண்டனா பேண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. டாப்ல வந்து ப்ரொஃபஷனல் போட்டோகிராஃபி செகண்டரி கேமரா. ஃபைலுக்கு இன்னும் ஹாசல் பிளாட் பத்தி தெரியல போல. இவெல்லாம் ப்ரொஃபஷனல் போட்டோகிராஃபியா. செகண்டரி மைக்ரோஃபோன் இருக்கு. அப்புறம் சிம் ஸ்லாட் டுவல் சிம் தான், எக்ஸ்பென்ஷன் கிடையாது. பிரைமரி மைக்ரோஃபோனு, USB டைப் சி, ஸ்பீக்கர்ஸ் இருக்கு. ஓகே. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ்னு தெரியல. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வாய்ப்பு இருக்கு, நம்ம செக் பண்ணுவோம். ஆமா, ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுவோம். ஓவராலா ஃபோனோட ஃபீல் அல்டிமேட்டா இருக்கு. ஸோ விவோ ஏன்னா வந்து சைனாவுக்கும் குளோபலுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, சைனால இதுலயே டெலிஃபோட்டோ இருந்துச்சு. குளோபல் இந்தியா வெர்ஷன்ல இதுல வந்து டெலிஃபோட்டோ கிடையாது. ஸோ ட்ரிபிள் கேமரா தான், நார்மல். இன்னொன்று வந்து அல்ட்ரா வைடு. இன்னொன்று வந்து அந்த இது டெப்த் இல்ல, இந்த போர்ட்ரேட் கேமரா அப்படின்னு. அதுதான். டேய், என்ன புதுசா சொல்றீங்க? இல்ல, போர்ட்ரேட்டுக்கு 2x ஜூம் வச்சு, 2x ஆப்டிகல் ஜூம் வச்சு இவங்க தனியா ஒன்று பண்ணுவாங்கல்ல, அந்த ஐகூல் எல்லாம் கூட பண்ணிட்டு இருந்தாங்களே, அந்த மாதிரி. ஓகே. ஸோ அந்த மாதிரி இப்போ ஃபன் டச் OS கிடையாதுல்ல இனிமே? ஃபன் டச் தான், குளோபல்ல ஃபன் டச் தான். அப்போ அந்த ஆரிஜின்ல இன்னும் குளோபலுக்கு வரல, சைனா ஒன்லி. சரி, இதுல என்ன இருக்குன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். வாட்ஸா கான்ஃபிகர் பண்ணியாச்சு வாட்ஸா? 120 ஹெர்ட்ஸ்ல இருக்கு. உனக்காக தான் இவ்வளவு ஆப். எது இவ்வளவு ஆப்ஸ்? உனக்காக தான்டா. நீ ஆப் தேடி அலைய கூடாது. நீங்க வந்து சாம்சங் மாதிரி ஏதாவது ஸ்டார்டிங்ல கொடுத்துருப்பீங்க, இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அப்படின்னு. டேய், அதெல்லாம் எதுவுமே இல்ல. நீ வேற இங்க வேற அன்இன்ஸ்டால் பண்ணலாம். ஆனா இந்த ஃபேஸ்புக்கை பார்த்தாலே அன்இன்ஸ்டால் பண்ண தோணுதுடா. ஒரு பாசம்
மேலே ஒரு பாசம் வருது. 60 120 வேரியபிள் அவ்வளோதான் இல்லையா? ஆமாம். இதை தவிர வந்து L1 சர்டிஃபிகேஷன் இருக்கு. அவங்க வெப்சைட்லேயே மென்ஷன் பண்ணிட்டாங்கன்னு சொல்றியே. வெப்சைட்டில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா நெட்ஃப்ளிக்ஸில் HDR ஸ்ட்ரீமிங் இருக்கு அப்படின்னு போட்டிருந்தாங்க. என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னாங்க. நம்ம அதை காட்டுவோமா இப்போ? 870 அதனால ராசை போட்டிருக்கு, எல்லாம் இருக்கு. அப்புறம் நீ வேற நெட்ஃப்ளிக்ஸ் சொல்லிட்டு இருந்தியே ஏதோ அவர் நெட்ஃப்ளிக்ஸில் பிளானட். வந்து ப்ளே பண்ணாதீங்க. பொசுக்குன்னு ப்ளே ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணுறேன், பேக் வாங்க, அவர் பிளானட் போங்க, கிளிக் பண்ணுங்க, HDR செம்மையாக இருக்கு நான் பார்க்குறதுக்கு. HDR சப்போர்ட் இருக்கு. ஓகே. அப்புறம் 8 போகணும்னா 870 ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா நம்ம யூஸ் பண்ணுறது? ஆமாம். 12 ஜிபியில் 6.9 GB ஃப்ரீயாக இருக்குது. பரவாயில்ல, ஒன் ப்ளஸோட அதிகமாக தான் இருக்குது. ஸோ சேட். அப்புறம் 870 பாரு 3.2 கிட்ட போகுதுடா. ஆமாம், 3.18. ஆனால் அந்த ஹீட்டிங் இஷ்யூ அந்த மாதிரிலாம் எதுவுமே நான் ஃபீல் பண்ணல. ஏன்னா இதில் நான் கேமரா சாம்பிள் ஃபுல்லாக எடுத்தேன். அதனால தான் 888னா நல்லா இருக்கும். ஓகே. ஸோ பிரைம் கோரு கார்டெக்ஸ் A77. சரி, அதெல்லாம் நம்ம பெஞ்ச் மார்க்ல பார்த்துக்கலாம். ரைட் வா. 6.57. இது என்னது 1080 vs by 2376 வித்தியாசமான ரெசல்யூஷன்ரா. ++++. ஆமாம் ஆமாம், பல ப்ளஸ் போகுது கூடயே. ஓகே. அப்புறம் சென்சார்ஸ் எல்லா சென்சார் இருக்கும். அது இருந்து ஆகணும். எல்லா சென்சார் இருக்கு. ஆமாம். ஸோ அதுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் இல்லை. எங்கே அந்த லைட்டு? லைட் இல்லை, ப்ராக்சிமிட்டி. எங்கடா அவனை காணோம்? இங்கே இருக்கான். எத்தனை சென்டிமீட்டர்? ஏன்டா நிறைய பேர் 5 சென்டிமீட்டர் வைக்கிறாங்க, ஆனால் ஒரு சிலர்லாம் 1 சென்டிமீட்டர். அண்டர் டிஸ்பிளே இது. அண்டர் டிஸ்பிளேனாலும் காட்டணும்ல. எங்க வச்சிருப்பாங்கன்னு நீங்களா குத்து மதிப்பா இது பண்ணி கண்டுபிடிக்கணும்ல. ப்ராக்சிமிட்டி எங்கடா வச்சிருக்கீங்க? அதுலயே போட்டிருக்கு, நீங்க வந்து மேல வந்து மறைக்காதீங்க அப்படின்னு போட்டிருக்கு. ஸ்டிக்கர் ஒட்டிருக்காங்க. ஆல்ரெடி மறைச்சிட்டாங்க போல, அது காட்டவே மாட்டேங்குது. இருக்கு. சரி, எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்காங்க. இப்போ அப்புறம் இந்த ஆரஞ்சு OS. ஆரஞ்சு கிடையாது, ஃபன் டச். ஏன்டா அப்படி பண்றீங்க? Android 11. Android 11 with ஃபன் டச் OS 11. பா, வைப்ரேஷன் பாரு, செம்மையா இருக்கு. என்னடா ஹெவியா இருக்குடா. அந்த ஒரு அதை கம்மி பண்றதுக்கு ஏதாவது வச்சிருக்காங்களான்னு பாரு. ஏதோ சார்ஜர் ஏறும்போது ஏதோ பிரச்சனை. ஃபன் டச் OS 11.1. ஆமா. அப்ப அந்த ஆரஞ்சு செக்யூரிட்டி பேட்ச். செக்யூரிட்டி பேட்ச் February 1. பிப்ரவரி இல்ல, அது கூகுள் ப்ளே. இங்கடா மார்ச் கம்பைல் டைம். ஓகே, அதுவும் பிப்ரவரி. எல்லாமே அதேதான். அதே 256 GB யூசர் மெமரி. அதே இதுதான் அந்த வெர்ச்சுவல் ரேம்ல. வெர்ச்சுவல் ரேம். இது என்னன்னு சொன்னாங்க அப்படின்னா ஸ்டோரேஜ் ரேம் மாதிரி லினக்ஸ்ல யூஸ் பண்ற மாதிரி. பஃபர் நான் மெமரின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கோம். மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அட பாவிகளா. சரி ஓகே. சரி, நம்ம டிஸ்ப்ளே செட்டிங்ஸ்க்கு போய்டுங்க. டிஸ்ப்ளே செட்டிங்ஸ். ஓ, அங்க சொல்றியா? நான் டைரக்டா வெளில போயிட்டேன்டா. ஏய் ஏய் ஏய். ஓகே. செம ஸ்மூத் இல்ல, அது நல்லா தான் இருக்கு. அந்த 120 Hz. எங்க லோ பிரைட்னஸ் DC டிமிங் இருக்கு. எனேபிள் பண்ணிடலாமா? ஸ்மூத் ஸ்க்ராலிங் இருக்கு. 120 Hz ஸ்மார்ட் ஸ்விட்ச் இருக்கு. சோ ஃபோர்ஸும் பண்ண முடியும். பரவாயில்ல. நிறைய பேர் கொடுக்க மாட்டாங்களே ஃபோர்ஸ் பண்றது. ஏன் OnePlus கொடுத்தாங்களா? இல்லையே, கொடுக்கலையே. வேரியபிள் தானே சொல்லியிருக்காங்க. ஆமா. பேட்டரி லைஃப் பத்தி பயப்படுறாங்க. குவாட் ஜினால இருக்கலாம். ஓகே. இது என்ன ஃபாண்ட் நிறைய இருக்குமா என்ன? என்னடா இத்தனை அக்செப்டா பிரைவசி டேர்ம்ஸ்? அடா 2 ஃபாண்ட் தானே. சரி, டவுன்லோட் மோர்ன்னு இருக்கு. இன்ஆக்டிவ் 2 minutes. ஹை ப்ரொடெக்ஷன் அது இது ஞாபகத்து இருக்கு. நான் இப்போ முக்கியமான விஷயத்துக்குள்ள போயிடுறேன். ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்கா இல்லையா? கோஸ்டாரிக்கா வந்துருச்சு, அதை போட்டு NCS போட்டுடலாம். அதான் டிஸ்பிளே சமன் தெரிஞ்சு போச்சு. அப்புறம் என்ன? ஸ்டீரியோ மாதிரி தான் இருக்கு. மோனோடா. ஓ காட். சரி, மோனோ பேஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆக்சுவலாக நல்ல குவாலிட்டி ஸ்பீக்கரு, ஆனால் லவுடாக இல்லை. ஆமாம். இதுவே ரியல்மி நார்டு இதில் இருக்கிறது எல்லாமே ரொம்ப லவுடாக இருக்கு. Note 10 Pro Max. அதெல்லாம் ஸ்டீரியோ ஸ்பீக்கரு. நான் வந்து இப்போ ரியல்மி 8 ப்ரோவில் கொடுத்துருக்காங்கல்ல சிங்கிள் ஸ்பீக்கர், அது சொல்கிறேன். ஓகே. ஸோ வேற ஏதாவது டால்பி அந்த மாதிரி ஏதாவது எனேபிள் பண்ணணுமா? டால்பி இருக்கா? ஹைரஸ் தான் இருக்குல்ல இதுக்கு? ஆமாம், ஹைரஸ் ஆடியோ இருக்கு. ஓகே. அப்புறம் ஐயா ஆசைப்பட்டு கேட்டாரா உள்ள வரும்போதே அந்த கோஸ்டாரிக்கா போடு. நான் தான் வேணான்னு சொல்லிட்டேனே. ஏன்டா?
அதான் ஆடு வருது. ஆடு வரதான் செய்யும், என்ன பண்றது? அது வேறு இந்த மாதிரி ஸ்கிப் பண்ணு. ஸ்கிப் பண்ணு போடு. நேச்சுரலா இருக்கு கலரு. செம்மையா இருக்கு. HDR 4K. வா விவிட்லாம் இல்லைல்ல, லைட்டாக விவிடாக இருக்கு இந்த ஏரியா. இப்போ தெரியுது பேர். ஆனா கலர் பூஸ்ட் ஆகி மாறிச்சுடா எல்லாமே. வீடியோ ஆரம்பிக்கும் போது இவ்வளவு விவிடாவே இல்லை. சரி, முக்கியமான பாட்டுக்குள்ள போகலாம். முக்கியமான பார்ட்டு கேமரா. ஏன்னா தலைவர் அதுக்காக தான் வந்திருக்காரு. ஸ்டாரி மோட்லாம் இருக்கு, உண்மைதான் ஐயா. ஆஸ்ட்ரோ ஃபோட்டோகிராஃபி மோட்ல நீ சொன்னது இருக்கு. ஆஸ்ட்ரோ மோடு இது இருக்கு பேர். லாங் எக்ஸ்போஷர் மோடு இங்க இருக்கு பேர். இந்த மாதிரி ஏகப்பட்ட மோட்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. சூப்பர் மூன் மோடு இது ட்ரை பண்ணி பார்க்கணும். நான் ஆனால் வெறும்னே நார்மலாக கேமராவில் 30x போய் எடுத்து பார்த்தேன், கேவலமாக தான் இருந்தது. ஸோ அல்ட்ரா வைட் சென்சாரு. அல்ட்ரா வைட் வந்து 13 MP. ஓகே. அப்புறம் அந்த போர்ட்ரேட் வந்து 13 MP. ஓகே. வந்து 48 MP. ஓகே. ப்ரோ ப்ளஸ்ல வந்து அந்த டெலிஃபோட்டோ இருக்கும். அந்த போர்ட்ரேட் வந்து 32 MP. ஓ 32 MP போர்ட்ரேட். ஓகே. ஸோ ஸ்விட்சிங் அதுல 50 MP இல்ல சென்சார், சாம்சங் சென்சார்ல. ஆமாம் சோனி சென்சார். கேப்பபிலிட்டி இதெல்லாம் இருக்கு. நைட் அப்புறம் இந்த கிம்பிள் பாத்தியாடா? கிம்பிள் ஸ்டெபிலைசேஷன் 2.0 இதுதான். இங்க பாரு, ஷேக் ஆனாலும் இதுவாகாது. அந்த லென்ஸ் மூவ் ஆகும், லென்ஸ் இதுவாகும். ஆமா சூப்பர், வேற லெவல். நம்ம கேமரா சாம்பிள்ஸ்ல ஃபுல்லா கிளியரா பாப்போம். எஸ். இதை தவிர வந்து 4K 60 fps இருக்கா? இதோ பாரு 60 fps ஃப்ரேம் ரேட். 60 fpsலாம் இல்ல இருக்குடா 60 fps. 4K ல இருக்கான்னு கேக்குறியா? 4K 60 fps காட்டுதே. அப்ப ஃப்ரண்ட் கேமரா வந்து 32 MP. ஆனா இந்த 4K 60 fps வச்சா என்ன சொல்லுதுன்னா, அந்த மைக்ரோ கிம்பிள் இருக்குல்ல, அது டிசேபிள் பண்ணிக்கிறேன்னு சொல்லிடுச்சு. ஸோ 30 fps வச்சா ஏதாவது சொல்லுதா? 1080p வச்சா 60 fps வச்சா, இதுவே நான் 4K வைக்கிறேன் பாரு, ஏதோ சொல்லும் 60. எங்க எதையுமே சொல்ல மாட்டேங்கிற நீ. டர்ன் ஆஃபா? அல்ட்ரா ஸ்டேபிள் வச்சா 1080pக்கு போயிடும்டா. இதோ ஃபோர்ஸ் பண்ணுது 1080p 60 fps. வேற லெவல் தான். ஸோ அல்ட்ரா ஸ்டேபிளுக்கு அப்படி ஃபோர்ஸ் பண்ணுது. ஃப்ரண்ட்ல வாங்க எப்படி சுத்திச்சு பேர் அனிமேஷன். 1080p மேக்ஸிமம்டா. 30 fps தான், பட் மூவி ஃப்ரேம் எடுக்கலாம். எப்படி இருக்காரு பாரு எங்காலு. அந்த ரியல்மி 8 லான்ச் பண்ண ப்ரௌட் மொமெண்ட்லேயே இருக்காங்க. அப்புறம் பியூட்டி ஃபில்டர்ஸு இதெல்லாம் ஆஸ் யூஷுவல். விவோ ஃபோன், ஓப்போ ஃபோனில் இதெல்லாம் இல்லைன்னா தான் தப்பு. நம்ம கேமரா சாம்பிள் அட்டாச் பண்ணிடுவோம். ஸோ சூப்பர் அல்ட்ரா ஸ்டடி எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். கோப்ரோ யூஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ஸ்டாண்டர்ட் ஸ்டெபிலைசேஷனில் இருக்கேன். ஸ்டாண்டர்ட் ஸ்டெபிலைசேஷனில் 4K வீடியோ கூட எடுக்கலாம். ஸோ அதான் 4K தான் இப்போ ட்ரை பண்ணுறேன். HDR அல்காரிதம் நல்லா இருக்க மாதிரி தான் இருக்குது. சரி, அப்படியே கீழே இறங்கும்போது எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். மூவி ஃப்ரேமில் அல்ட்ரா ஸ்டேபிள் பக்காவாக இருக்கும் போஸ். அப்பா ஃப்ரண்ட் கேமராவில் மூவி ஃப்ரேம் நல்லா தான் இருக்குது. பட் ரொம்ப ஒய்டாக ஃபீல் ஆகாது. ஏன்னா அது அந்த 21:9 கிராப் பண்ணிவிடும். அதனால் ஒய்டாக ஃபீல் ஆகாது. பட் எப்படி இருக்குது? 1080p 30 fps தான். ஃப்ரண்ட்டில் வந்து 60 fps ஆப்ஷனே இல்லை. 1080p 720p அவ்வளோதான். ஸோ கேமரா சாம்பிள்ஸ் பார்த்துருப்பீங்க, எப்படி இருந்தது ஓவராலாக. இந்த ஃபோனை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள். ஏன்னா 870 பேஸ்டு ஃபோன் ஃபஸ்ட் இந்தியாவுக்கு இது தானடா வச்சா? ஆமாம். இதை தொடர்ந்து யார் வரும்? ஷாமி கிட்டேருந்து வரும், மோட்டோ வரும். இந்த 9R ஒருத்தர் இருக்கு. 9R சேல் இப்போதைக்கு இல்லை. ஓ, இன்னும் டைம் ஆகும். ஏப்ரல் தான். ஸோ அதான் மொத்தம் இந்த ஃபோன் தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கு. இதை பற்றி உங்கள் தாட் என்னன்னு மட்டும் சொல்லுங்களேன். ஏன்னா இப்போலாம் வந்து ரொம்ப நிறைய கன்ஃபியூசிங்காக இருக்குது நேமிங்லாம். அது மட்டும் இல்லாமல் லைட்டாக ஓவர் கிளாக் பண்ணாலே ப்ராசர் நேம்லாம் மாறுது. ஸோ இதெல்லாம் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். அப்புறம் என்ன வச்சா ரிவ்யூவில் பார்ப்போமா?
ஓகே, ஸோ இதை தொடர்ந்து அடுத்த வீடியோவில் சந்திப்பா வரைக்கும் சிவபரணி ஸ்ரீவத்சன் வெண்டாயப்பன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். பார்க்கலாம்.